ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன். சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் மதித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் வராது. நம்மளை இது நாள் வரைக்கும் வந்திருந்த துன்பங்கள் அத்தனையும் பறந்தோடிடும். நம்மளோட தண்டனைகள் குறைக்கப்படும். நம்மளோட சுவாசம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப படபடப்பாக சுவாசம் விட்டோம். இப்போ ஆற அமர சுவாசம் விடலாம், மெதுவாக சுவாசம் விடலாம், மெதுவாக உள்ள எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் உருவாக்க தயாராகணும். முதல்ல இங்கே பலருக்கு நார்மலான வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட முடியல. சில பேர் என்கிட்ட கேட்கும்போது 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியல நிம்மதியா, வெளியில் போய் வர முடியல நிம்மதியா, எங்கேயாவது வெளியில் போனால் யாராவது என்னை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம், நான் சுதந்திரத்தை அத்தனையும் இழந்துட்டேன் இந்த பிரச்சனையால் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற சத்தத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த சத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னா சில விஷயத்தை ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்த முடியாது. நான் உங்களுக்காக சத்தியமாக பரிதாபப்படலை. நான் பரிதாபப்பட்டேன்னா நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு நீங்கள் மோசமான பாவத்தை செய்யலை. அதனால் நான் பரிதாபப்படலை. எந்த மனுஷனை பார்த்து நான் பரிதாபப்பட மாட்டேன். உயிருக்கு போராடக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பரிதாபப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான முதல் உதவியை நம்ம செய்யணும். அது கூட பரிதாபத்துக்கு வராது, நம்ம கடமை. ஆனால் ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா, என்னமா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இந்த வேலையை நான் என்றைக்கு செஞ்சதே கிடையாது. அப்புறம் எதுக்கு சாயப்பா? எதுக்கு சாயப்பான்னு கேட்குறேன். சாயப்பான்றது நம்ம வாழ வைக்கிறது. அவருடைய தயவில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்னும் போது நான் பரிதாபப்பட்டுட்டேன் அப்படின்னா நான் சாயப்பாவை சந்தேகப்படுற மாதிரி. அதுக்காக உங்களை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்லவும் கூடாது. ஏன்னா தெரிஞ்சே யாராவது பண்ணுவாங்களா? தெரியாமல் பண்ணது இது எல்லாமே. நீங்களும் தவறுகள் செஞ்சுருக்கீங்க, நானும் தவறுகள் செஞ்சுருக்கேன். பிறந்த அத்தனை பேரும் தவறுகள் செஞ்சு தான் இருக்காங்க. சில பேர் ரொம்ப புனிதமான மனிதர்களாக பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் அவங்களோட மறுபக்கம் நம்மளை விட சாக்கடை நாத்தம் கொண்டதாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷன் ஆமாம் நான் தப்பு பண்ணுன்னு ஒத்துக்கிறானோ அவனே கடவுளோட குழந்தை. எந்த மனுஷன் தன்னோட தவறை பற்றி பேசாமல்
தன்னை புனிதமான காட்டுகிறானோ அவன் கடவுளோட குழந்தையா வர முடியாது. இந்த உலகத்தில் நல்லவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், கெட்டவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? கெட்டவன் அப்படின்றதால கடவுள் காளி கடவுள் சூலத்தை எடுத்து கெட்டவனெல்லாம் சாகடிக்கிறது இல்லை. கெட்டவனும் வாடுறான், நல்லவனும் வாடுறான். அது மாதிரி தான் நல்ல சாயல் கொண்ட மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கெட்ட சாயல் கொண்ட மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கெட்டவன் ஒரு நாள் திருந்துவான். அவன் எப்படி திருந்துவான்? கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்க்கையில் அத்தனையும் இழந்ததுக்கு பின்னாடி தான் நிலையை உணர்ந்து அவன் திருந்துவான். ஆனால் நல்லவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே கடவுளோட சாயலோடு இருக்கிறதால, கடவுளோட குணாதிசயங்களும் அவங்களுக்கு இருப்பதால் நம்மளை மாதிரி ஆளுங்க சொல்கிறேன். அப்போ எல்லாருமே தவறுகள் செஞ்சுருக்காங்க. அதனால் நான் உங்களை அதிகாரத்தோட நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நான் சொன்னால் கடவுள் சொல்லுவார், நீ முதல்ல யோக்கியனா, நீ ஆடாத ஆட்டத்தையே அவங்க ஆடுனாங்க, கடவுள் தண்டிப்பார். அப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நானும் சேர்ந்து அழுதேன்னா சாயப்பா சொல்லுவார், ஏண்டா அழுவதற்காடா நீ எல்லாத்திட்டும் பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் ஒருத்தன் எதுக்கடா இருக்கிறேன், நான் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவன் நீங்கள் நம்பலை, ஏதோ பேரளவுக்கு என் பேரை சொல்லி அப்பான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனால் அந்த அப்பாவுக்கு இருக்கக்கூடிய வார்த்தையோட உயிர் உங்களுக்கு தெரியல. அப்பானா உங்களை காப்பாற்றுறவர். அப்போ நான் உங்களை காப்பாற்றாமல் இருக்கேன், அதனால நீங்கள் துன்பப்பட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆறுதல் சொல்கிறதுக்காக நீங்கள் அங்கே வந்தீங்க. வாழ்க்கையை வாடுன்னு சொன்னால் நீயும் அவங்களோட சேர்ந்து கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேலே கோபப்படுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சில விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணலை, அதுக்குண்டான அறிவுபூர்வமான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யலை. ஒரு முட்டாள் தானே ஏமாறுவான், அறிவாளி ஏமாறுவானா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏமாந்துருக்கோன்னா நாம் அந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தலை அப்படின்றதால நம்ம முட்டாளாக வாழ்ந்தோம். நானும் மனுஷன்தான், உங்களில் ஒருத்தன் தான் நானும். ஒரு மனிதனுடைய அறிவு எங்கே மங்குச்சு, எங்கே தெளிவாச்சு அப்படின்றத நானும் உங்களை மாதிரி நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்கேன். கடந்து வந்ததால தான் சொல்கிறேன். இப்போ நான் வாழ்க்கையில் ஏமாந்த, வியாபாரத்தில் ஏமாந்த, தனிப்பட்ட முறையில் ஏமாந்த, அதுக்கு ஏமாந்ததுக்கு காரணம் என்னோட கர்மாக்கள் அப்படின்ற ஒரு பகுதியை நான் ஏற்றுக்கிட்டாலும், அந்த பகுதியை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் கர்மான்னு சொல்லி என் வாழ்க்கையை முடிச்சிடுவேன். அப்புறம் எதுக்கு கடவுள்? உன் விதிப்படி நீ 60 வருஷம் வரைக்கும் நீ வாழணும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு, நீ கஷ்டப்படுவேன்னா அது கடவுள் இல்லை. நம்ம மக்கள் ஏதோ ஒன்றும் வாய்க்கும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. விதிப்படி தான் நடக்கும். அப்போ இது விதியை எழுதுனது யார்? கடவுள். கடவுள் எதை வச்சு எழுதுறாரு? சில பேருக்கு ரொம்ப அதிகமாக யோசிக்க தெரியல. ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தான் அதை யோசிக்க தெரியும். நிறைய பேர் ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இவங்களோட ஸ்பீச்சஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சாய்ராம் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், நம்ம கையில் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப பெரியவர் அவர் சொன்னவர், நல்ல கொஞ்சம் ரொம்ப பிரபலமானவர். இப்போ விதிப்படி தான் வாழ்க்கை நடத்தணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு, கோயில் எதுக்கு, மனுஷன் ஏன் உழைக்கணும்? ஒரு பிச்சைக்காரன் கூட அம்மா தாயை பிச்சை போடணும் உழைச்சாதான் அவனுக்கு காசு வரும். இல்லை விதிப்படி எனக்கு வரும்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு காசு போடணும்னா அவன் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே காசை போடுவானா? இங்கே பாருங்க, வாழ்க்கையில் வழி எவனுக்கு இருக்குதோ அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மைகள் இருக்கும். வழி இருக்குது, நான் உண்மையை மட்டும் பேசுகிறேன். நான் விதி இருக்குதுன்றதை நம்புகிறேன், கடவுள் எழுதுறாருன்றதை நம்புகிறேன். ஆனால் கடவுள் எதை வச்சு எழுதுறாரு? இப்போ மூவி இருக்குது, லியோன்னு ஒரு மூவி உங்களுக்கு தெரியும், விஜய் நடித்த படம்.
அதனோட ப்ரொடியூசர் அண்ட் ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ். இவர் எதை வச்சு எழுதுறாரு? என்னமோ எல்லாமே காட்ட முடியாது, ஏதாவது ஒரு கதை ஒன்று எழுதணும். விஜய்க்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரோல் வந்து செய்யணும். அப்போது எல்லாமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கேமரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, ஒரு கதையாக வந்தது. அப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு கதையை உருவாக்கி அதை படமாக்கி அதை எல்லாருக்கும் வந்து காட்சியாக்குறாரு. அதே மாதிரி கடவுளும் நமக்கு கதையை எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, நாம் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டோமோ, எதை செஞ்சோமோ, எதை செய்யலையோ அதுக்கு தகுந்த மாதிரி கதையை எழுதுறாரு. எழுதி அதில் நம்மளை நடிக்க வைக்கிறாரு. இப்போ விஜய் மட்டும் நடிக்கலை, த்ரிஷா நடித்தாங்க மனைவியா, 2 குழந்தைங்க, சாரி ஒரு பேபின்னு நினைக்கிறேன், ஒரு பேபி, ஒரு 2-3 வில்லன்ஸ், ஒரு நண்பர்களாக 2-3 போலீஸ்காரங்க. அதே மாதிரி தான் நமக்கும் லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு வில்லன்கள் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருக்காங்க. எப்படி கதை எழுதினாரு சாயப்பா அப்படின்னா, இவனுக்கு நீ மனைவியாயிரு, இவங்களுக்கு நீ கணவனாயிரு, உங்களுக்கு இந்த மாதிரி 2 குழந்தைகள் பிறக்கும், அதில் ஒரு குழந்தை நல்லவனாக இருக்கும், ஒரு குழந்தை கெட்டவனாக இருக்கும். ஒருவேளை 2 குழந்தையும் நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை 2 குழந்தை கெட்டவங்களாக இருப்பாங்க. இது ஏன் கெட்டவங்களா ஆச்சுன்னா, நீ போன ஜென்மத்தில் உன்னோட அம்மா அப்பா பேச்சை நீ கேட்கல, நீ மதிக்கலை, அவங்கள காயப்படுத்தின. அதை வச்சு இன்னைக்கு நான் உனக்கு கதை எழுதியிருக்கேன். என்ன கதை தெரியுமா? உன்னோட குழந்தைங்க உன்னை காயப்படுத்துவாங்க, உன் அம்மாவை எட்டி நீ உதைச்ச, இன்னைக்கு உன் புள்ள உன்னை எட்டி உதைக்கிறான். கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. விதின்றது இது ஒன்று தாங்க விதி. ஏன் நம்ம லியோ படத்தை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆழமாக புரியணும். அந்த கதையை லோகேஷ் எழுதுன மாதிரி நம்ம கதையை கடவுள் எழுதுறாரு. லோகேஷ் வந்து கற்பனை கலந்து எழுதுறாரு. கடவுள் வந்து போன ஜென்மத்தில் நீ என்ன செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்ச, அதை வச்சு கதையை அற்புதமாக எழுதுறாரு. அந்த கதையை உணர்ந்து நம்ம படித்து நம்ம நடிக்கணும். இவ்வளோதான் கணக்கு. எல்லாமே கதாபாத்திரங்கள் தான். நல்லா பாருங்கள், ஒரு காலத்தில் நான் ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனேன், அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணேன், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் திருமணத்தில் ஒரு தோல்வி, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கேன், ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கேன். ஸோ கேரக்டர்ஸ் நான் ஒன்று தான், ஆனால் என்னோடய நடிப்பு ஒரு இடத்துலையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. காலேஜ் படிக்கும்போது நான் அப்படி ஸ்பிரிச்சுவல் நான் பேசியிருக்கேன்னா இல்லை. காலேஜ் படிக்கும்போது அந்த கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன செட் ஆகுமோ, பசங்க கூட ஊரை சுற்றுறது, பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது, இப்படி தான் அந்த கேரக்டர்ஸ் நான் கரெக்டாக பண்ணேன். வியாபாரத்தில் இருக்கிறதையும் கரெக்டாக பண்ணேன். ஆனால் எங்கே ஏமாந்த? வியாபாரத்தில் ஏமாந்த. ஏன் ஏமாந்த? போன ஜென்மத்தில் எவனோ ஒருத்தனை, ஒரு பெரிய தொழிலதிபரை நான் நடு வீதிக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதனால் எனக்கு வியாபாரத்தில் இந்த ஜென்மத்தில் லாஸ் ஆகிருக்கலாம். இதான கணக்கு. இந்த கணக்கின்படி தானே எனக்கு எழுதுனாங்க. அப்போ நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பாதிப்பை நீங்கள் போன பிறவியில் இன்னொரு மனுஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அந்த சேலஞ்ச், அந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், விதி கடவுளால் எழுதப்பட்டதுன்னா கடவுள் எதை வச்சு எழுதுறாருன்னு கேளுங்க. உங்ககிட்ட யாராவது உங்ககிட்ட சொல்லி உங்களை மைண்டை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் செயல்பட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க எப்படி சும்மா இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களையும் சும்மா இருக்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அவங்க கர்மம் நல்லா இருக்குது, அவங்க பையன் நல்லா காசு சம்பாதிக்கிறான், சொத்து இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு சொத்து இருக்குது.
சொத்து இருக்கா நமக்கு? பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குதா? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் பேங்க்காரன் நமக்கு ஃபைன் மேலே ஃபைன் போட்டுட்ருக்கான். ஆனால் உங்ககிட்ட சொன்னாங்களே ஒருத்தவங்க, இதுதான் விதி, அதனால் நீ சும்மாவே இரு, எதையுமே செய்யாத, கடவுள் பார்த்துப்பார். சொல்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு துட்டு வருது, அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. ஆனால் நமக்கு துட்டும் வரல, பாதுகாப்பான இடத்துலையும் நாம் இல்லை. அப்போது இந்த ரெண்டில் எது உண்மையாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது உண்மையாக இருக்குமா, இல்லை மற்றவங்க நீ சும்மா இரு, சைலண்ட்டாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன வருதோ அதான், கடைசி வரைக்கும் நீ அழுதே தான் அந்த உலகத்தை விட்டு போகணுன்னா அப்படி தான் நீ போவ அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா திருப்பி கேளுங்க. உன்னோட விதி எனக்கு தெரியுது, உன் சொத்தெல்லாம் கொஞ்ச நாள் பறி போயிடுமானா ஐயோ சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த சொத்தை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ விதி அப்படின்றது முட்டாளுங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ கண்டிப்பாக அவன் 100% இஸ் அ ஃபூல், முட்டாள். ஏன்னா அவன் வாழ்க்கையில் இன்னமும் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கா. இவனுக்கு மொட்டை அடிக்க பல திசைகளில் இருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, பெரியார் மாதிரியும் இருக்கணும், ராஜாஜி மாதிரியும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மூட நம்பிக்கையை பெரியார் எதிர்த்தார். அந்த இடத்துல நாம் பெரியாருக்கு குழந்தைகளாக இருக்கணும். அதே மாதிரி இவரை கூட விட்டுருங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவரை பாருங்க. இப்போ அவரோட பூஜை வருது இல்லை, குரு பூஜை, அவருடைய கடவுளுடைய கொள்கைகள் தத்துவங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அடிக்கடி இந்த யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்குறதால ஒரு சில வார்த்தைகள் இவர் சொன்னதை வச்சு சில விவாதங்கள்லாம் இருக்கும். அதில் ரொம்ப அழகான அற்புதமான வார்த்தைகள் ரொம்ப அழகாக நிறைஞ்சிருக்கு. எல்லா மனுஷங்க கிட்டேயும் எல்லாமே எடுத்துக்கணுன்றது இல்லை, அன்னப்பறவை மாதிரி நாம் இருக்கணும். எந்தெந்த மனுஷங்கிட்ட நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கோ அவங்கவுங்க கிட்ட அதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லாருக்குமே இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த நம்ம பக்கம் வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எது நமக்கு சிறந்தது அதை கையில் எடுத்துக்கோ. சிறந்தது இல்லாததை விட்டுடு, அது உனக்கு அவசியம் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் கொடுத்த அடி. திரும்பவும் சொல்கிறேன், கணவர் உங்களை சாத்துன்னு சாத்துறாரா குடிச்சுக்கிட்டு, உங்கள் கருமாக்கள் கழியுதுன்னு அதுக்காக நீங்கள் அடிமையாக இருக்கணுன்றது நான் சொல்லலை, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன் பெரியார் மாதிரி இருன்னு. பெரியார் மாதிரி இருக்குன்னா அடித்தா திருப்பி அடின்ற கணக்கு தான் அவரோட கணக்கு. ஓகே, அதை உள் வாங்கிட்டு என் விதி அவ்வளோதான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 10 அடி அடிக்கிறாருன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவரோட கை உங்களை அடிக்காத அளவில் கடவுள் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இது என்னோட பாவத்தை குறைப்பதற்காக என் புருஷன் எனக்கு குல தெய்வமாக இருந்து எனக்கு சாட்டை அடி கொடுக்குறான், இவன் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்கு சாய்ப்பா தத்ரூபமாக உங்கள் மனக்கண் முன்னாடி நிற்பார். குடிகார கணவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஒழிஞ்சு போயிட்டாங்க அன்பே சாயில். சாய்ப்பா அவங்களுக்கு பல சிக்கல்களை கொடுத்து பொண்டாட்டி காலில் விடுற அளவுக்கு அவங்கள செஞ்சிட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் உங்கள் கணவர் இன்னமும் குடிச்சிக்கிட்டு உங்களை அசிங்கமான வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இன்னும் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் இன்னமும் அந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வரல. அதை நீங்கள் முதல்ல அதை அனுமதிக்கலை. இந்த வலி எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அனுமதிக்கலை. வலியை வேண்டான்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சா அந்த வலி அதிகரிக்கும். அந்த வலி எனக்கானது, அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த வலி உங்களை ஒன்றுமே செய்யாது. வாழ்க்கைன்றது இதுதான். தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தோல்வி மறுபடியும் வராது.
ஆனால் அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அந்த தோல்வி மறுபடியும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் எதில் குறைஞ்சி போயிட்டேன், ஏன் என்னை ஏற்றுக்கல அப்படின்னு. இருட்டில் பயம் அப்படின்னு இன்றைக்கி வர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? இன்னைக்கு உங்களுக்கு இருட்டை பார்த்தா பயம் தானே. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் போவீங்க. உங்கள் கிச்சன் ரூமாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டமாக இருக்கட்டும், எங்கேயாவது இருக்கட்டும். சரி, இது நாள் வரைக்கும் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கா? இது நாள் வரைக்கும் வந்திருக்கா? இது நாள் வரைக்கும் வரல இல்லை? அப்படி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இருட்டாக வந்து பார்த்து பயப்படுறதை நிறுத்தணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும். இருட்டில் நீங்கள் வாழணும். 2 நாள், ஃபஸ்ட்டு நாள் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் கம்மியாகும். 3ஆவது நாள் அட போடா அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா அந்த இருட்டை நினச்சி நம்ம கற்பனை பண்ணோம், அது எல்லாமே பொய்ன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ உண்மைன்றது வந்துடுச்சு. உண்மையை வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இருட்டை பார்த்து பயப்படுவீங்க, அவ்வளோதான். ஸோ கணக்குன்றது அவ்வளோதான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயத்தை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா அந்த பயம் உங்களை ஒரு வழி ஆக்கிடும். அதை தாண்டி நீங்கள் அதை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக பிறந்துடும். நீங்கள் ஒரு ஜான்சி ராணி மாதிரி வாழலாம். அதுக்காக யாரையும் அடிக்கணும், உதைக்கணும், குத்தணும்லாம் சொல்லலை. உங்கள் நம்பிக்கை பலப்படுங்க. உங்கள் கணவர் ஏன் உங்களை வந்து அடிக்கிறாரு, திட்டுறாரு? அவர் நினச்சிட்டாரு நீங்கள் பலகீனமானவங்க தானே. பலகீனமானவங்க தான் அடி வாங்குவாங்க. லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. பலகீனமானவர்கள் தான் பலமானவர்கிட்ட அடி வாங்குவாங்க. அந்த பலம் வாய்ந்தவரை விட நீங்கள் இன்னும் 1 மடங்கு பலம் அதிகமாகிடுச்சா அடிக்கிற கை வந்து அடிக்காது, அது கெஞ்ச ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக எதிர்த்து பேசுகிறதால மட்டும் இல்லை, எதிர்த்து பேசாமலே உள்முகமாக ஒரு மௌன புரட்சியை நம்ம செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள் புரட்சி, உள்ளுக்குள்ள வெளியில் இருக்கிற புரட்சிகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வெளியில் நீங்கள் புரட்சிகள் செஞ்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி தலைவரை வாழ்க வாழ்கன்னு சொன்னால் 1/2 மணி நேரத்தில் தலைவருக்கு பூஸ்ட் கிடைச்சிடும், தொண்டனுக்கு பூஸ்ட்டு போயிடும். ஏன்னா கத்துற கத்தில் எல்லாமே போச்சு. அதே உள்முகமாக சொல்லுங்களேன். நீங்கள் 10 மணி நேரம் சொன்னால் கூட நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. அதனால் என்னோடய லைஃப்பில் ஒரே விஷயந்தான், நான் வெளிப்புறமாக இருக்கிறத எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உட்புறமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடவுள் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கார். உள்ளே நான் இப்படி தான் இருக்கன்றதுக்காக தான் வெளியில் இத்தனை கோயில்கள் உங்களுக்கு நடக்குது. கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் அது காரணம் இதுதான். வெளியில் இருக்கக்கூடிய உருவத்தை நம்ம பார்த்தாவது, நீ என் உள்ள இப்படி தான் இருக்கியா, உட்புறமாக நீ இவ்வளோ பிரகாசமாக இருக்கியா. எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்ல கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சாயப்பா மேலே அளவு கடந்த பாசம், அன்பு, நம்பிக்கை அவரை விட்டு அவங்களால இருக்க முடியாதுன்னா உங்கள் உட்புறத்தில் அவர் வசிக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த கடவுள் மோஸ்ட் ஃபேவரட்டோ? ஒரு சாரம் கேட்டாங்க, ஆனால் எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாய்ப்பா கும்பிடும்போது விநாயகரை வந்து நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சாய்ப்பாவை கும்பிடும்போது விநாயகரை மிஸ் பண்ணுற மாதிரி, எதுக்கு நீங்கள் விநாயகரை மிஸ் பண்ணுறீங்க? விநாயகரை மிஸ் பண்ணுறதுக்கு ஏன் உங்களுக்கு தாட் வருதுன்னா, விநாயகர் உங்ககிட்ட உட்புறமாக பேசுகிறாங்க. புதுசாக ஒருத்தர் கிடைச்ச உடனே என்ன வேண்டான்னு சொல்கிற பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி யோகி பாபுவோட ஸ்லாங்கில் நினச்சி பாருங்க. நாப்பா இவ்வளோ நாள் நீ என்னை கும்பிட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரியவரை கும்பிட்டுட்டு என்னை கழட்டி வர்ற பார்த்தியா நீ அப்படின்ற மாதிரி, அது அவரோட ஏக்கம். அந்த ஏக்கம் தான் உங்கள் உணர்வு நிலையில் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? விநாயகர் தான் உங்களுக்கு சாயப்பா, சாயப்பா தான் உங்களுக்கு விநாயகர். அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துருங்க. ஏன்னா உட்புறமாக வாழக்கூடிய கடவுள் அவர் ஒருத்தர் தான், விநாயகர் தான். உங்களுக்கு விநாயகர் தான். அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக வருது, அவர்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அது நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக விநாயகரை மனசில் வைங்க. சாயப்பா உங்களை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டார். என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயம், இந்த கடவுளை கும்பிட்டு அந்த கடவுளுக்கு வச்சுப்பாரா, அந்த கடவுளை உங்களை விட்டு போயிடுவாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் வழக்கம் போல் சாயப்பாவோட ஆடியோஸ் வந்து யார் யார் எந்தெந்த சேனலில் போகிறாங்களோ கேளுங்க. நான் கேட்கவே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. கேளுங்க, எல்லா சேனலும் கேளுங்க. அதில் இருக்கிற நல்ல விஷயத்த வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், இவ்வளோ தூரம் சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம்? அதிகமாக நம்ம மூட நம்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேசுகிறது எல்லாமே மூடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கட் பண்ணிவிட்டு நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பேசுகிறோம். அந்த வார்த்தை அதில் பெறக்கூடிய மெசேஜஸை மனசில் வச்சு செயல்படுத்தி கடவுளை விநாயகராக நினச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. அவ்வளோதான். சாயப்பா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் காட்சியளிப்பார், நிச்சயமாக காட்சியளிப்பார். அதில் கவலையே வேண்டாம். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், இந்த கடவுளை வச்சு அந்த கடவுளை கம்பேரிஷன் பண்ணி அவர் ஒரு பெரிய பவரா இவர் ஒரு பெரிய பவரா இந்த மாதிரி விவாதம் செய்வது முட்டாளுங்க தான் செய்வாங்க. நாம் செய்யக்கூடாது. எனக்கு அந்த கடவுள் அதை பண்ணாரு இதை பண்ணாரு. கடவுள் செய்கிறார், எல்லாருக்கும் செய்கிறார். எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் கடவுள் செய்கிறார். கடவுள்ன்றது பொதுவானவர், அவ்வளோதான். எந்தெந்த மனுஷன் நல்ல விஷயங்களை செய்கிறானோ, எந்தெந்த மனுஷன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறானோ, அடுத்தவனுடைய வாழ்க்கைய எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கிறானோ அவனை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்றது பொதுவானவர். அவரோட குணாதிசயங்களும் பொது. சாயப்பாவுக்குன்னு தனி குணாதிசயம் கிடையாது, சிவனுக்குன்னு தனி குணாதிசயங்கள் கிடையாது. நம்ம சாயப்பாவே பாருங்க, சிவனையும் அல்லாவையும் கும்பிட்டாங்க. விட்டுருந்தா ஜீசஸே கும்பிட்டுருக்கலாம், தெரியல. ஸோ பொதுவானவர், அவ்வளோதான். நபிகள் சொல்கிறது ஒன்று தான், ஜீசஸ் சொல்கிறது ஒன்று தான், புத்தர் சொல்கிறதும் ஒன்று தான். எங்கேயாவது வந்து சொல்லியிருக்காங்களா மாற்றி? மனுஷன் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவன் செஞ்சுக்கிட்டான், அவ்வளோதானே தவிர கடவுள் எதுவும் மாற்றலை. நீங்கள் குரானை படிங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாப்டர் குரான் படிங்க, ஒரு சாப்டர் பைபிள் படிங்க, ஒரு சாப்டர் வந்து பகவத்கீதை படிங்க, ஒரு சாப்டர் சச்சரிதம் படிங்க. எல்லாத்துலேயும் படித்து முடிச்சுட்டு ஒரு பொதுவானதை நீங்கள் உருவாக்குங்க. ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆட்கள்லாம், நான் தான் கடவுள் அப்படின்னு. இவங்கெல்லாம் எதை வச்சு படிக்கிறாங்கன்றீங்க? இயற்கையாக வந்துதா? சத்தியமாக கிடையாது. நம்ம 4 புக்கை எனக்கோ படிச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம சொல்கிற மாதிரி இந்த மக்கள் அத்தனை புக்கையும் உருட்டுவாங்க. அதில் படித்து ஒரு பொதுவான கருத்தை எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது யாராக இருக்கட்டும், உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், தன்னை கடவுள் காட்டுகிறவங்களோட வேலையை நாமெல்லாம் உழைக்கிறோம் இல்லை? எப்படி உழைக்கிறோம்? யாருக்கு என்னென்ன தொழில் இருக்குதோ அந்தந்த தொழிலை உழைக்கிறோம். இவங்களுக்கு தொழிலே இதுதான். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 10 புக்கை படிக்கணும். படித்தாதான் இவங்க பிரசங்கம் பண்ண முடியும். பிரசங்கம் பண்ணாதான் அவங்க வந்து தன்னோட பெரிய பலசான்னு காட்டிக்க முடியும். யாருக்கும் இயல்பாக வந்தேன்னு யாரும் சொல்ல நம்பாதீங்க. ஏன்னா நம்ம சாயப்பாவோட அதோட முடிஞ்சிடுச்சு அந்த காலம். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நான் கடவுள்னு சொன்னது அத்தனை ஆட்களுமே வேண்டாம், அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது பேர் தான் பெரியார் சொல்கிற மாதிரி மூட நம்பிக்கை. நீ மனுஷனை ஏன் கடவுள் ஆக்குற? இந்த மனுஷனுடைய பாதத்தை கழுவி நீ ஏன் குடிக்கிற? நோய் வரும் ஏன் உனக்கு? 5000 ரூபா கொடுத்து 10,000 கொடுத்து பாதத்தில் வந்து பாலபிஷேகம் பண்ணி குடிக்கிறியே, இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதை நம்ம வளர விடக்கூடாது, இதை அழிச்சிடணும். இதெல்லாம் அழிக்க வந்தது, விட்டால் நம்மளை அழிச்சிடும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் என்றைக்கும் மனசுக்குள்ளே கொண்டு வரணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்ல வந்த கான்செப்டே வேறு, அது வேறு பக்கம் போயிடுச்சு. ஸோ சாயப்பாக்க பிடிச்ச விஷயங்களை இன்றைக்கி நைட்டு ஆடியோஸில் நாம் பேசுவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா